நான் பச்சரிசி வந்து 3 ஆளாக்கு எடுத்திருக்கேங்க. துவரம் பருப்பு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கடலைப்பருப்பும் அதே அளவு போட்டுக்கிறேன். 2 பருப்பு ஒரே அளவு போட்டுக்கணும் அரிசி உப்புமா செய்கிறதுக்கு. இப்போ நம்ம ரவை மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அந்த அரிசியை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ரவையெல்லாம் வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வறுத்துக்கணும். கடுகு வெடிச்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் பொன் நிறமாக ஆனதும் மிளகாவும் சீரகமும் அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 ஆளாக்கு மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்குது. ஸ்லோவாக போட்டு நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கையும் தட்டி